அள்ளி வீசின உன் வார்த்தைக்கெல்லாம் நெஞ்சார என் ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்கல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். குட்டிச்சோர் மேல சேர் அடிக்கிறவங்க நான் பார்த்திருக்கேன், கோயில் விக்கிரத்து மேல சேர் அடிக்கிறவங்க நான் பார்க்கலையா? ஆசையா உன்னை பார்க்கணும்னு வந்தேன். அந்த கண்ணை குத்திக்கலாமா? உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், அந்த நாக்க வெட்டிக்கலாமா? என்ன செய்யறதுன்னே எனக்கு புரியலையா? எனக்கு தான் புரியல. உன் கண்ணையோ நாக்கையும் அழிச்சுக்கலாம். ஆனா உன்னை இந்த நிலைமையில பார்க்கிற பாரு, எவையே உற்றலாம் போல எனக்கு தோணுது. எவனோ ஒரு ராஜாவுக்காக அவன் செய்த கேவலமான செயலுக்காக என்கிட்ட வந்து வாதாடுற பாரு. நீ என்ன அவரை விட வசந்தவனா? என்ன சொல்ல? எந்த தகுதியில நீ அவர்கிட்ட இடம் பிடிக்க பாக்குற? தகுதியா? காயத்ரி வேண்டாமா, நீங்க பேசாம இருங்க. தெய்வமா நினைச்ச வரவேற்கணும், நாம கொடுக்கிற மதிப்பு மரியாதையை உணர தெரியலையே. உங்க அந்தஸ்து கௌரவம் புரியாம பேசுறான். ரத்தத்தை கொடுத்ததுனால உங்களை தட்டி பேசுற அளவுக்கு வேணா தாயா தகப்பனால கூட பிறந்தவனா? ஏன் எதுக்காக? ராஜ பரம்பரையோட ரத்தம் நீங்க. சத்தியமே பெருசு நினைச்ச சத்தியேந்திர ராஜபூபதிக்கு மூத்த மகன் நீங்க. படிக்க வந்தவளை பரிதவிக்க விட்டுட்டு என்ன சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லாம போயிட்டாலும் அண்ணன் நான் இருக்கேன்னு எனக்கு அடையாளம் காட்டி இந்த அனாதைக்கு தாயாகவும் தகப்பனாகவும் தெய்வமாகவும் இருந்தவர் நீங்க. எங்கேயோ இமயமா நிக்கிற உங்களை அந்த கட்டாந்திரம் பேசுதுன்னா பாபா என் மேல உள்ள பாசத்தினால தங்க உங்களை தவறா பேசிட்டா. எனக்காக அவளை மன்னிச்சிருங்க பிளீஸ். அண்ணா என்ன மன்னிச்சிருங்க. அண்ணா நான் உங்களை மன்னிக்கிறதா? என்ன இது? எழுதுறீங்க எழுதுறீங்க. நாக்கில நரம்பு இல்லாம நான் உங்களை பேசுறதை என் தாய் அன்னபூரணி ராட்சியா கேட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன கண்டதுடமா வெட்டி புதைச்சிருப்பாங்க. என்ன சொன்னீங்க? அன்னபூரணி அம்மா உங்க தாயாரா? நாச்சியார் அன்னபூரணி அம்மாவுடைய மகனா நீங்க? என் பெயர் பாபா இல்ல, போலீஸ் ஆபீசர் மகாராஜா. தம்பி, என் தம்பி தம்பி என்ன இது? டிஐஜி ஜெகநாத எங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறப்ப கூட இவ்வளவு பெரிய ரகசியத்தை சொல்லலைங்களே. மன்னிச்சுட்டா சொல்லுங்க சார். முரளி டாடி அம்மா அம்மா இனிமே இந்த குழந்தைக்கு நான் தான் அம்மா. தேங்க்யூ காயத்ரி. ஹலோ சார். ஹலோ சார். வணக்கம். உன்னுடைய பையனா? ஆமாங்க. ஐ சீ. இப்படி வா. இந்த பையன் உனக்கு ஆஷாவுக்கு பிறந்தவன் தானே? ஆமா சார். இந்த பொண்ணு எப்படி? என்னை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கு. எல்லா விவரமும் தெரிஞ்சா? ஆமா சார். ஐ சீ. ஐ சீ.
அம்மா, இவனை பத்தி உனக்கு எல்லா விவரமும் தெரியுமா? ஆமா சார், அவரை பத்தி எல்லா விவரமும் தெரியும். தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். நீங்க 2 பேரும் நாளை காலையில வீட்டுக்கு வாங்க. ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ, இஸ் திஸ் யூ? எஸ், தேங்க் யூ. நீங்க தமிழ்நாட்டை சொந்தங்களா? ஆமா. நீங்க? எனக்கு பூர்வீக தமிழ்நாடு தான். என் பேர் ஆஷா. என் பேர் காயத்ரி. நீங்க எங்க வந்திருக்கீங்க? ஹனிமூன் வந்திருக்கோம். ஹனிமூனா? அப்போ இந்த பையன் இவனா? என் புருஷனுடைய முதல் தாசு குழந்தை. முரளி, ஆண்டிக்கு ஷேக்கன் கொடு. ஹலோ. ஹலோ. ஆமா, நீங்க எங்க தங்கிருக்கீங்க? அதோ அந்த ஹோட்டல்ல தான். நானும் அதே ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். அப்படியா? நான் வரேன். ஓகே, see you. ஓ, ஹலோ. இந்தா. அம்மா, ஆண்டி வந்திருக்காங்க. அம்மா, ஆண்டி வந்திருக்காங்க. ஆண்டியா? எந்த ஆண்டி? ஹலோ. ஹலோ, வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு. ரூம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? உட்கார். பரவாயில்ல. ஆமா, நீங்க எங்க வெளியே போலியா? இல்லைங்க, தம்பிக்கு உடம்பு சரியில்லை. அவர் வேற வெளியில போயிருக்காரு. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். ஓகே. இவனா? என் புருஷனுடைய முதல் தாசு குழந்தை. ஆமா, எங்க ஷாப்? ஹலோ முரளி. ஹலோ காயத்ரி. ஹலோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம். நீங்களுமா? அவருக்கு லீவ் முடிஞ்சு போச்சு. ஆஹா. ஹலோ முரளி, how are you? ஏய் வாங்க. நோ நோ முரளி வாங்க. ஆண்டிக்கு நமஸ்தே சொல்லு. பரவாயில்ல, செகண்ட் கொடு. வாய்ந்தா. தேங்க் யூ சொல்லு. ஓ, சோ ஸ்வீட். வர வர குழந்தைங்கனாலே ஆஷாவுக்கு ரொம்ப பிடிக்குது. பொருளை விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனா பிள்ளைய விலை கொடுத்து வாங்க முடியாது பாருங்க. அதனால்தான் நான் லண்டன் திரும்புறேன், அங்கே மீட் பண்றேன். கமான் ஆஷா. ஹலோ. ஹலோ. ஹலோ முரளி, எங்க ஷாப்பிங் போயிட்டு வரீங்களா? இவனுக்கு அதான் எதை பார்த்தாலும் வேணும்னு சொல்லுவான். ரொம்ப அடம் ஜாஸ்தி. இவனை பார்த்துக்க நான் ஒரு அம்மா பத்தாது, 4 அம்மா வேணும். ஏன், நான் வேணா ஒரு அம்மாவா இருக்கேன். என்னடா ராஜா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு எங்க அம்மா தான் வேணும். நான் தான் எப்பவும் கூட இருப்பேம்மா. அம்மா பாத்ரூம். குறும்பு. வா, கூட்டிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, இத வந்துடுங்க. காயத்ரி ரொம்ப நல்ல பொண்ணு. எவ்வளவு சீக்கிரம் முரளிக்கு அவ தாயாயிட்டா.
பெத்தவ நான் இருக்கேன். என் பாசத்தையும் புரிஞ்சுக்காம குழந்தை அவ கூட போறான்னா தூக்கி எறிஞ்சவ தாய் இல்ல, வயத்துல சுமந்தா மட்டும் போராது, மனசுலயும் சுமக்கணும். அவதான் உண்மையான அம்மான்னு முரளிக்கு தெரியுது, போறான். என் தவறு எனக்கு தெரியுது. காசு பணம் கேளிக்க இதுதான் முக்கியம் நினைச்சேன். இப்பதான் குழந்தைய பார்த்த உடனே பாசம்தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னங்க என் குழந்தைய கிட்ட கொடுத்துருங்க. ரொம்ப லேட்டா அம்மாங்கிற பாசத்தை காட்டுறேன். எப்பவுமே தான் குழந்தைன்னு பாசத்தை காட்டுறவதான் அம்மா. இடைவெளி கொடுத்து எப்பாவது பாசத்தை காட்டுறவ அம்மா இல்ல. ஆல்ரைட், என் குழந்தை முரளிக்கு நிரந்தரமான அம்மா கிடைச்சிட்டா இனி ஆக்டிங் அம்மா தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்ட்? ராஜா சாப், இவர்தான் உங்க உயிரை காப்பாத்தினவர், மிஸ்டர் பாபா. ஐ எம் ராஜ்குமார். வெல்கம் பாபா, வெல்கம். உங்களை பார்க்கும் போதும் வரவேற்கும் போதும் ஒரு பெரிய மகான பாக்குற மாதிரி இருக்கு. வணக்கம். நான் ஒரு சாதாரண ஆள். நோ, ஒரு சின்ன உதவி செய்தாலும் பெருசா விளம்பரம் செய்யற இந்த நாள்ல எனக்கு ரத்தம் கொடுத்து உயிர் கொடுத்திருக்கீங்க, எந்த பிரதி பிரயோஜனமும் இல்லாம. அது எங்க பரம்பரை குணம். கொடுக்கறத சொல்ல மாட்டோம். அதே சமயம் எங்க கௌரவத்தை கெடுக்க நினைச்சா உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டோம். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை பாத்தீங்களா? உங்க ரத்தம் தான் என் ரத்தத்துக்குள்ள ஒத்து போச்சுன்னா உங்க உருவமும் என்ன மாதிரியே இருக்கு. என் இளம பருவத்தை அப்படியே கண்ணாடிய பாக்குற மாதிரி இருக்கு. இது பாராட்டப்பட வேண்டிய ஒற்றுமை இல்லையா? இந்த மாதிரி அதிசயங்கள் உலகத்தில் ஏராளமா இருக்கு. வானமும் நீளம்தான், மனுஷனை கொள்ற விஷமும் நீளம்தான். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல, கொஞ்சம் விளங்கும்படியா சொல்றீங்களா? இவ்வளவு பெரிய அரண்மனையில இருக்கீங்களே, உங்களை பத்தி சொன்னா யாருக்கும் விளக்கம் புரியாது. அப்படி சொல்ல நினைக்கிறவங்களுக்கும் தைரியம் வராது. மிஸ்டர் பாபா, உங்களுக்கு பாராட்டு கொடுக்கதான் இங்க வரவழைச்சிருக்கோமே தவிர ராஜாவை பத்தி குற்றம் சொல்றதுக்காக இல்ல. மிஸ்டர் சங்கர், என் சரித்திரத்துல இதுவரைக்கும் யாரும் என்ன குற்றம் சாட்டினதில்லை. இவர் சொல்றாருன்னா எனக்கு தெரியாம ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு. நீங்க சும்மா இருங்க. மிஸ்டர் பாபா, தினமும் கடல் கடந்து வந்த இந்தியர்களுக்கு நீங்க ரொம்ப உதவி செய்யறீங்களா? அவங்க ஏழைகளா இருந்தா அவர்களுக்கு கருணை காட்டி அவர்களை ரொம்ப உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வைக்கிறீங்களா? எஸ். அது தவறா? அவரால் எத்தனையோ பேர் கரையேறிட்டாங்க. அவ்வளவு இருக்கு. நானே நினைச்சு பார்க்க முடியாத காயத்ரியே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. சோ இதுவரைக்கும் உங்க ராஜா சமூக சேவைங்கிற போர்வையில புரோக்கர் வேலை செஞ்சிருக்கார். யாராவது அநாத பொண்ணா இருந்தா இங்க இருக்கிற அண்ணா தெரியாத போய் கூட சேர்த்து வைக்கிட்டோம். இந்தியாவில இருந்து வந்த கங்கையே இங்க ஊர சாக்கடை கூட சேர்த்து வைக்கிறான்னு கேட்கிறேன். அதாவது குறுக்க பேச வெட்டி விடுவேன். மிஸ்டர், இந்த ஊர்ல வேணா உங்களை ராஜான்னு கூப்பிடலாம். படிக்க வந்த பொண்ண ஒரு பையன் கூட தள்ளி விட்டா எங்க ஊர்ல எப்படி தெரியுமா கூப்பிடுவான்? மாவா. ஐயோ, என்ன பாபா இது? இங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க. வாங்க போலாம்.